இப்போ கட்சிகளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டா அவங்களுக்கு முன்ன பின்ன ஏதாவது பஞ்சாயத்து இருக்குங்க, வாக்கிய தகராறு இருக்குங்க, அதனால் அட்டாக் பண்ணி பேசிக்கிறது. இப்போ திமுக அதிமுகவை திட்டுது, அதிமுக திமுகவை திட்டுதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்களுக்குள்ள தகராறு இருக்குது, அதனால் திட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களே புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறாருண்ணா, தம்பி புதுசாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா? இல்லை. அப்புறம் தேவையில்லாமல் போகிற போக்கில் எங்களையா நீங்கள் சீண்டி பார்க்குறீங்க? நல்லதுக்கு இல்லை, புதுசாக வந்திருக்கீங்கன்னா போட்டு போல வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அண்ணன் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப பொலைட்டாக ஒரே டோனில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக பேசுவார். ஆத்திர அவசரமாலாம் பேச மாட்டார், ஆக்ரோஷமாகவும் பேச மாட்டார். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் பாஜகவை போகிற போக்கில் சும்மா இல்லாமல் விஜய் அவர்கள் குத்துன்னு குத்திருக்காரு அந்த பிரச்சாரத்தில் அப்படின்ற மாதிரி கேட்டுவிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பாஜகவுக்கும் அந்த கட்சிக்காரங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனாலும் எங்களை பற்றி ஏன் பேசுகிறாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப பொலைட்டாக சொல்கிறார். அப்போ டக்குன்னு நம்ம மேலோட்டமாக கேட்கல, ஆஹா எவ்வளோ பக்குவமான ஒரு தலைவர், ரொம்ப பொறுமையாக பேசியிருக்கார் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அவரே டக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பாஜகலேருந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்றப்ப பாஜக எப்படி சவுண்டு கொடுக்கணும்னு தெரியுமில்ல. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு சைடிஸ் இந்த ஊருகாவா, பாஜகங்கிற ஊருகாவா, இஷ்டத்துக்கு சைடிஸாக யூஸ் பண்ணுற, நீங்கள் போகிற போக்கில் என்னைய பற்றி பேசிடுவேன் நீ அப்படின்ற மாதிரி டென்ஷனாக குரலாம் வரும்ல. அதோட சிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஜாக்கிரதையாக இருந்துக்க, தேவையில்லாமல் உரலுக்காக அப்படின்னு கொடுக்குற ஒரு சைலண்ட் வார்னிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர். எங்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது. எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி நடத்தி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்றைக்கி கூட்டம் வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை.